சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஒரே இரவில் அடுத்தடுத்த 6 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஊர் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தடயம் விட்டு வைக்காமல் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் போலீசில் சிக்குமா? சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்துள்ள லத்துவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சதீஷ்குமார். சம்பவத்தன்று இரவு வீட்டை பூட்டிவிட்டு தனது குடும்பத்தினருடன் மேல் மாடியில் படுத்து உறங்கிவிட்டனர். அதிகாலை கீழே இறங்கி வந்து பார்த்தபொழுது பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டின் முன்பக்க கதவு திறந்து கிடந்தது. அதிர்ச்சியில் என்ன நடந்தது என உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 8.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. உடனே இது தொடர்பாக வீரகனூர் போலீசில் புகார் அளிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டில் ஆய்வு செய்தனர். கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்ற கோணத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதே பகுதியில் உள்ள முருகன், பச்சையம்மாள், சாந்தி உள்ளிட்ட மேலும் 5 வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. பூட்டி கிடந்த மொத்த 6 வீடுகளில் ஒரே இரவில் பீரோவை உடைத்து 12 சவரன் தங்க நகை மற்றும் 1,70,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதனையடுத்து தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கிடைத்த தடயங்களை சேகரித்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சம்பவத்தன்று ஏரியாவுக்குள் வந்த மர்ம நபர்கள் விவரங்களை சேகரித்தும் செல்போன் டவரில் பதிவான எண்களை சேகரித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் கொள்ளையர்கள் குறித்த முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.